ஸோ எங்க வாலி சார் சொல்ற மாதிரி ஒரு பெரிய காதல் பாட்டை எழுதுறோம், அதை வந்து கேட்கிறவங்களுக்கு இப்படி உருகி எழுதியிருக்காருல்ல. என்ன விலை அழகே சொன்னார், விலைக்கு வாங்க வருவேன், விலை உயரென்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் அப்படின்னா அப்படி எழுதியிருக்காருல்ல. அவன் இப்ப யோசிக்கிறோம்ல. பட் அவருக்கு வந்து அது இல்லை, அது ஒரு மேக்ஸ், அது ஒரு ஃபார்முலா. இந்த டியூனு, இந்த இந்த ஆர் நடிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுட்டு அவர் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றது தான் அது. அவர் வந்து அப்படி ஒரு பொண்ணு அந்த வயசுல ரசிச்சு எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப எப்படி அது வந்து ஜனங்களுக்கு அப்படி அப்படி உணர வைக்குது அப்படின்னா, அந்த ஃபார்முலாவை ஒரு அழகா அப்ளை பண்ண அவர் வந்து அந்த அனுபவத்தால் அவர் அடைஞ்சிருக்காரு, அந்த ரசவாதத்தை அவர் அடைஞ்சிருக்காரு. ஸோ அதுதான் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ எப்படி இவர் வந்து இந்த வயசுலயும் முக்காபுலா எழுதுறாரு, இந்த பக்கம் பார்த்தா அம்மா என்று அழைக்காத எழுதுறாரு, எந்த பீரியட்ல இருந்து எழுதிட்டு இருக்காரு, சலிக்காம எப்படி எழுதுறாரு, தினம் ஒரு டியூனை ஏன் புதுசா பாக்குறாரு.